ஹாய் வியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எங்க சேனல்ல வர எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்ல இந்த மாதிரி அழகான ரோஸ் பெண்டன்ட் சோக்கரை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். சிசர்ஸ், சாட்டின் ரிப்பன், க்ளூ, கனெக்ட் பண்ணுறதுக்கு ரிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ், நீடில் அண்ட் த்ரெட். இப்போது சாட்டின் ரிப்பனை எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரோஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரிப்பனோட மிட் பாயிண்ட் பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே போகணும். 2 எண்டும் மாறி மாறி 1 by 1 ஃபோல்ட் பண்ணிகிட்டே போகணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஃபோல்ட் பண்ணணும். இது மாதிரி அந்த கடைசி ரிப்பனோட கடைசி பகுதி வரை ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போது இது 2 எண்டில் ஒரு எண்டை ஸ்லோவாக நான் இழுக்க போகிறேன். ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இன்னும் அப்போ தான் இந்த மாதிரி அழகாக வரும். இப்போது அந்த ரோஸை டைட்டாக பிடிச்சிட்டு பின்னாடியிலேருந்து நம்ம நீடிலால் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போடுங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டிச் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதோட சாட்டின் ரிப்பனை எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ண போகிறோம். நூலை வந்து கட் பண்ணாதீங்க, சாட்டின் ரிப்பனை மட்டும் கட் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு ரோப் எடுத்துகிட்டு அதோட சென்டரில் இந்த ரோஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போவுமே பேக் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஸ்டிச் போதும். உங்கள் நெக்குக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ரோப் எடுத்துக்கோங்க. இப்போது நான் நூலை கட் பண்ணிவிட்டு இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரே ஒரு பீட்ஸ் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா எண்ட்ஸ், ரோப்போட எக்ஸ்ட்ரா எண்ட்ஸை கட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த சைஸ் போதும். இப்போது 2 எண்டையும் நம்ம ஒரு நாட் போடணும். அப்போ தான் ஹூக் வைக்க முடியும். ஸோ ஒரு நாட் மட்டும் போட்டுருங்க. உங்களுக்கு அங்கே வெளில இருக்க த்ரெட்டு பிடிக்கலனா அதையும் கட் பண்ணிவிடுங்க. நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நாட் போட்ட அப்புறம் ஹூக்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ரிங்ஸ் எடுத்துக்கோங்க. இது உங்கள் வீட்டில் இருக்க பழைய இயரிங்ஸில் நிறையா இருக்கும், அதையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஹூக் வைக்கிறதுக்கு ஹேங்கிங்ஸ் இருக்குது இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிங் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீ செயின்லலாம் இந்த ரிங்ஸ் இருக்கும். ஒரு நாட்டில் மாட்டி விட்டுருங்க. மாட்டிட்டு இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வெளில வராது. இதே மாதிரி இன்னொரு எண்ட்லேயும் அந்த ரிங் மாட்டிடுங்க. இப்போ இந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கோங்க. இதை நம்ம எஸ் ஷேப்பில் வளைக்க போகிறோம். ஏன்னா நம்ம செயின்லலாம் பின்னாடி ஹூக் இருக்கும் இல்லையா, அது வந்து எஸ் ஷேப்பில் தான் இருக்கும். நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிடுங்க.
இப்போ அதை எடுத்துட்டு ஒரு எண்ட்லையும் இன்னொரு எண்ட்லையும் மாட்டிட்டு அப்புறமா டைட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.